ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள். அவர் யாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? மேபி ஒரு ஸ்கூப்பாக எலெக்ஷனுக்கு முன்பாக ஜோதிடர் அப்படிங்கிற லெவலில் போச்சு. அவருக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஜோதிடராக இருந்த காலத்தில் அவருக்கு வந்த வழக்குகள், அந்த காசிப்ஸ் எல்லாம் இப்போ வெளியில் வருது. அவரே போய் காவல்துறையில் எனக்கு பெருமளவுக்கு சிக்கல் இருக்குது, ஜெயலலிதா அம்மாவுக்கு நெருக்கமானவர்கள் சசிகலா அம்மையார் போன்றவர்கள்லாம் என்னை மிரட்டுறாங்கிற மாதிரிலாம் கடந்த காலத்தில் இவங்க தரப்பினர்னு பேர் குறிப்பிடாமல் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் வெளியில் வருது. அதற்கு பிறகு அவர் ஏன் அந்த ஜெயலலிதாங்கிற பேரில் லாஸ்ட்டில் டபுள்லே சேர்த்தது அவர் தாங்கிறதுலேருந்து அதற்கு பிறகு அவர் குன்ஹாவால் தண்டிக்கப்பட்டு உள்ளே போனாருங்கிறது வேற கதை. பட் இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாத அவர் யாருன்னு தோண்டக்கூடிய அந்த சம்பவம் இதெல்லாம் வந்த பிறகு தான் அந்த இடத்துல இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பயங்கரமா சட்டமன்றத்தோட பேச்சு பெரிதும் வரவேற்கத்தக்கதா இருக்கு. அதாவது ஒரு கலர் கிடைச்சிருக்கு. நான் எலெக்ஷன் முன்னாடி சொல்லும்போது அப்ப தாவேக்காவிலலாம் வரும்னு நான் நினைக்கல. பட் விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், சௌமியா அன்புமணி, பிரேமலதா இவங்கெல்லாம் உள்ள போனா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். திமுக அந்த அதே மொனோட்டோனஸ்ல இருக்க வேண்டாம், ஒரு வெரைட்டின்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். மல்டிபிளேயர் விளையாடுற கேமா இருக்கு. ஒரு புதிய வெவ்வேறு விதமான எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா அது எப்படி கரெக்டா இருக்குங்கிற ஒரு பார்வை, டைவர்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கமா நான் வச்சது. இன்னைக்கு அது நடந்திருக்கு. பிரேமலதா அவர்கள் கேட்டது அதை அவங்க அப்படி எப்படி வடிவமைச்சாங்கிறதுல இருந்து, உங்களுக்கு ராஜகுருவாருன்னா நீங்க தனியா கூப்பிட்டு கன்சல்டேஷன் கேட்கணும், அரசு பதவியை கொடுக்கறதா அப்படிங்கிறதுல தொடங்கி அந்த குதிரை பேதம் சார்ந்த விஷயங்களை சட்டமன்றத்துக்குள்ள அவங்க பின் பாயிண்டா அடிச்சதாகட்டும். இத்தனைக்கும் அவங்க வாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. வாக் அவுட் நடக்கும்போது திமுகவோட இணைந்து வெளியே போன கட்சிகள் அப்படின்னு பார்த்தா அவங்க ஒருத்தவங்க தான். மீதி எல்லாரும் மதிமுக ஐ திங்க் நீ வரவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. வந்திருந்தாலும் அவங்க உதயசூரியனில் ஜெயிச்சிருக்கிறாங்க. பை சான்ஸ் அவங்க வந்தாங்களா இல்லையாங்கிறது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் உதயசூரியனில் ஜெயித்தவர்களோடு சேர்ந்து ஒரு முரசும் வெளியே போயிருக்கிறாங்க. அந்த 60 பேர் வாக் அவுட் அப்படின்பதாக அமைந்தது. ஓவராலாக இதை நம்ம இப்போ பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விஷயமாக இதை நம்ம பார்க்கணும். சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கு எந்த சோஷியல் மீடியா விஜய் சாருக்கு, தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்தியதோ அதே சோஷியல் மீடியா இன்னைக்கு அவங்களுக்கான கிரிட்டிக்காகவும் மாறி இருக்கிறது. இதுக்கு பல விதமான பார்வைகள் இல்லை, அது என்ன தப்பு அப்படின்லாம் பலர் கேட்டாங்க. ஆனால் அதை பின்வாங்கி இருப்பது என்பது ஒரு அரசாக நீங்கள் செஞ்சிருக்கக்கூடியது.